Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது அதாவதுன்னா ஒரு சப்பாத்திக்கும் சைடு டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம். ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இது வந்து ஒரு டிஃபரண்டான காம்பினேஷன்ல நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இது கூட என்னன்னா கேப்சிகம், உருளைக்கிழங்கு, cabbage அதாவது முட்டைக்கோஸ். இந்த மூணு காய்களையும் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன தாளிக்கிறதுக்கு சீரகம் கொஞ்சமா இஞ்சி கிரேட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முட்டைக்கோஸ் வந்து 200 கிராம் எடுத்துக்கலாம். 200 கிராம் முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கலாம், இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு கேப்சிகம் அதாவது குடமிளகாய் எடுத்துக்கலாம், இதையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், ஏன்னா அதை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் சாஃப்டாகும். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 2ஐயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஒரு 50% அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம இப்போது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கிறதுனால இது வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரைவாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி வேணால் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணுறோம், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே வந்து நிறையா தண்ணி இருக்குது. அதனால் அந்த தண்ணியே போதும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சல்லுன்னு ஆகிடும், அதாவது டேஸ்ட் கொடுக்காது. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது மாற்றிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா அதாவது என்னன்னா அந்த ஸ்டீமிங்லேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அதாவது 5 மினிட்ஸ் சொன்னேன்னா அதாவது 3 மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுவே என்னென்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். 3 மினிட்ஸ்லேயே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் பொரியல் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நான் இந்த பொரியல் எப்படி செஞ்சுக்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து. விளக்கம்: மனத்தின் செம்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். அதுவும் தான் சேர்ந்த இனத்தின் செம்மையால் மேலும் நல்ல காவலுடையதாகும்.